சாயாட்டுப்பண்ணை, ஈரோடு மாவட்டம், அத்தானி. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புது ரகம் ஒன்று இன்றைக்கி தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். இது பேர் வந்து சுஸ்ட்ரா நேப்பியருங்க. நேப்பியர்லேயே இது ஒரு வகையான நேப்பியர். கம்பு நேப்பியரும் சூப்பர் நேப்பியரும் ஒட்டுண்ணியாக வச்சு எடுத்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடுகளுக்கு தீவனமாக இப்போ அரைச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ட்ரையலு. இதோட கரணை பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்குது. ரொம்ப மிருதுவாக இருக்குது. அதோட கரணை பாருங்கள், அதோட தண்டு மிஷினில் சாப் கட்டரில் வெட்டின தண்டு பாருங்கள். எவ்வளோ அந்த பொங்கலுக்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா கரும்பு, அதே மாதிரி கையிலேயே உடைக்கலாம். அந்த கரும்பை நகத்தில் பிச்சா கூட அப்படியே இளநீர் நொங்கு மாதிரி, இந்த இளநீர் குடிக்கிற தேங்காய் மாதிரி அப்படியே அழகாக புண்டு வருது, உடஞ்சி வருதுன்னு வைங்களேன். இப்போ இது தண்டு பாருங்கள், இப்படி கரும்பு இப்படி கிட்ட இருக்குது பாருங்கள். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு 7 அடியில் நிற்கிதுங்க. இப்போ இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 85 நாள். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பேஸ் மெத்தடில் இன்றைக்கி நாங்கள் வெட்டுறோம். இந்த கரணை தேவைப்படுவோர் தயவுசெய்து வேணும்னா என்னோடய அலைபேசி எண் மேலே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். அதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இதோட கரணை நம்மக்கிட்ட விதைக்கரணை விற்பனைக்கு உண்டு. இன்னும் முத்தி தான் கொடுப்பேன். எங்கிட்ட வாங்குகிற எல்லா கரணையுமே விதை வந்து முத்துன கரணையாக தான் கொடுப்பேன். 5 மாதம் மேக்ஸிமம் 5 மாதம் இல்லாமல் நான் கரணை யாருக்கும் தரதில்லை. அதனால் தாய் கரணை ரொம்ப குவாலிட்டியாக கொடுப்பேன். இதோட கனவு பாருங்கள், கிட்ட இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது. நல்லா குண்டாக இருக்குது. கரும்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம பொங்கல் கரும்பு அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஆட்டுக்கு மட்டும்தான் இது போடுறேன். எங்கிட்ட மாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆடு மாடு குதிரை எருமைக்கு அருமையான தீவனங்க. ஒரு தண்டு பாருங்கள், சும்மா ஒரு 4 மாதம் 5 மாதம் குட்டியே வந்து அது நல்லா சாப்பிடுதுங்க. அந்த தண்டு எடுத்து ஓரளவுக்கு இனிப்பு சுவை இருக்குது. கோந்தால் அதோட சோகை பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வருது. இப்போ பாருங்கள், இது நாங்கள் சும்மா போனாங்க 10 நிமிஷத்தில் ஆளுங்க வெட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு 250 கோட்டுக்கு ஒரு 25 பக்கெட்டு. இப்போ வாங்க அந்த காட்டோட கரும்பு நிற்கிற சுஸ்ட்ரா நேப்பியர் நிற்கிற இதே நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவாக. அதையும் பாருங்கள். இந்த சோகை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இதில் பிடிச்சதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டென்சிட்டி தான். சும்மா ஒரு 2 தூர் வெட்டினீங்கன்னா ஒரு ஆள் தூக்க முடியாத அளவுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இது 85 நாள் ஆன பயிர். இப்போ சாதாரணமாக 7 அடி 7.5 அடி நிற்கிது காட்டில். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சோகை எவ்வளோ விரிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா அகலமாக வருது பாருங்கள். நாங்கள் இப்போ ஜஸ்ட்டு ட்ரையல் மெத்தட் ஓடிட்டுருக்கு. பட்டு நல்லா சாப்பிடுது. நான் மாட்டுக்கு நான் கொடுக்கல. ஆடே அந்தளவுக்கு சாப்பிடும்போது மாடு எந்த அளவுக்கு சாப்பிடுன்னு நம்மளே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சோவை. எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் சோவை. இந்த கரணை வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கரணையை வாங்கிக்கலாம். தயவுசெய்து அலைபேசியில் மட்டும் அலையுங்க. நன்றி, வணக்கம்.